பண்ணிட்டு திருப்பி வந்து வரும்போது எடுத்துக்கிறோம். முடிஞ்சிர போகுது. ப்ரோ ரியல் யூ ஆர் கிரேட். நைட்டு 1:30 வரைக்கும் லைவ் போட்டு மார்னிங் 8க்கு ரியல் லைஃப் டிசிப்ளின் ஸ்ட்ரீமர் ப்ரோ. இதெல்லாம் கம்மி ப்ரோ. யூடியூப் மட்டும் எனக்கு 24 ஹவர்ஸ் அலோவ் பண்ணி தான் வச்சாங்க. அங்கே நடக்கிறதே வேறு. எனக்கு அதனாலே தான் ப்ரோ நான் 2வது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஜனவரி 1ஆம் தேதி தான் அந்த சேனலை கொண்டு வந்து ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட்டிங்லேயே போயிட்டு இருக்கு, வெறியேறிட்டு இருக்கு. தீபாவளி அன்னைக்கு கிரியேட் பண்ணது ஜனவரி 1. ஏய் சாவுங்கடா. செத்துட்டோம்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இல்லையே. அப்படியா? ஓகே 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 ஓகே. அந்த ஜனவரி 1க்காக காத்துருங்க. போட்டுன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு லைவு அட்லீஸ்ட் பயப்படாமல் இன்னொரு சேனலில் இன்னொரு லைவு நோட்டிஃபிகேஷன் அதுக்கு இந்த கேஃபிகேஷன் அப்படியே வந்துருங்க அப்புறம் அப்படின்னு அப்புறம் அங்கே வாப்புறம் அங்கே போயிடலாம் அப்புறம் அப்படின்றேன். அவ்வளோதான். என்ன எவ்வளோ நாள்? இன்னும் 2 நாள், 2 days பிசி வேறு வந்துடும். டபுள் பிசி 24 மணி நேரம் ஸ்ட்ரீமிங் நியூஸ் சேனல் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன், தட்டிக்கிட்டே போய் 2 மணி நேரம் தூக்கி டப்புன்னு எழுந்துச்சு வந்து நைட்டு மறுபடியும் நைட்டு ஒரு இது அட்டி பிரிச்சிருவேன். வெயிட்டிங் இஸ் 2025க்கெலாம் பிளானு பயங்கரமான பிளான் போட்டு வச்சுருக்கேன். பிளானுக்கோ பிளான் தான். Congratulations on becoming a valued Aston Martin car owner. ஏன் ப்ரோ சோலோ டுவோல ரேங்க் போக மாட்டீங்க? டைம் இல்லை தல. நான் வந்து அதான் பிளான் போட்டிருந்தேன். ஸ்குவாடில் வந்து டாப் ரேங்க்கு ஒரு ஐடியில், மீதி 2 ஐடியில், மீதி ஐடியில் வந்து சோலோவில் டாப் ரேங்க்கு, இன்னொன்று ஸ்குவாடில் டாப் ரேங்க் அப்படின்னு பார்த்தா 18 மணி நேரம் ஆகி போயிடுது. இது டைமே இல்லை தல. இது நடத்தணும், ரேங்க் புஷ் கரெக்டாக 4 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் வந்து ட்ரைஅவுட்ஸ் நடத்தணும், ட்ரைஅவுட்ஸ்க்கு அப்புறம் வார் நடத்தணும். எக்கோடி தடி வாய்ஸ் நைஸ் நைஸ். இவ்வளோ இருக்கு, டைமே இல்லை தல, சுத்தமாக டைம் இல்லை. Congratulations on becoming a valued Aston Martin car owner. ஒரே கார்ல போயிடலாமா? நான் ஓட்டுறேன்னா இந்த 6 மணி நேரம் ரொம்ப கண்டென்ட் ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதனால சுத்தமாக டைம் இல்லை. பாருங்க, எவ்வளவோ மேட்ச் எடிட் பண்ணி போகிறதுக்கு கூட டைம் இல்லை. ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. நேற்று ஒரு சரியான ஷார்ட்ஸு, அந்த டைமிங் வேறு மறந்து போச்சு. அதை கொஞ்சம் யாராவது பார்த்து எடுத்து சொல்லுங்கள் எத்தனாவது மேட்ச்னு. ஒரு வெறியான எஸ்கேப் பண்ணியிருப்பேன், அதை எடிட்டர் கொடுக்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஏதோ 5வது மேட்சா 6வது மேட்சான்னு தெரியல, வெறியாக இருக்குது. ஆகாஷ் லவுடி ப்ரோ இப்போவே சூத்து எறிகிறாங்க. 2வது சேனல் தூக்கில் தொங்கிடுவானுங்க. அவன் இதில் என்ன ப்ரோ இருக்கு? நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வருது. நான் ராத்திரி பகலாக தூக்கம் வேணாம், ஒரு மயிரும் வேணாம், வெங்காயம் வேணாம், நான் ஒர்க் பண்ணுறேன். வேணும்னா நீ ஒர்க் பண்ணி எடுத்துக்கோ, யார் வேணாம்னா. ஆமாடா, ஈவெண்ட்டில் இந்த சீசன் தான் நான் மிஷின்னு சொல்லி ரேங்க் புஷிங். இந்த ஐடியா என்ன தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ. என்ன? Congratulations on becoming a valued Aston Martin வாங்கிக்கோ car owner. 25 ஃபில் பண்ணிறோம். இந்த சீசன் தான் ப்ரோ ரேங்க் புஷ் இந்த மாதிரி ஐடியா. அடுத்த சீசன் ஐடியாவே வேறு. அடுத்த சீசன் பாருங்க, காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவோம். ஒரு 4 பேர் நான்லாம் இப்போ எழுதிட்ட கண்டென்ட். அடுத்த சீசன்லாம் யார் 4 பேர் எப்படி இருக்கணும், பழைய ரேங்க் புஷ் ஞாபகம் இருக்கா? நான் கோஸ்ட்டு டாமினிக்கெல்லாம் அப்படியே ஒரே மாதிரி இருப்போம். 2 நான் 5ஆவதுல இருப்பேன், கோஸ்ட் 6ஆவதுல இருப்பான், டாமினிக் 10ஆவதுல இருப்பான், ஓல்டி 12ஆவதுல இருப்பான். அந்த மாதிரி பிளான் எழுதியிருக்கேன். சும்மா அப்படியே தலை கடிக்கும் அப்படின்னு. ஏன்னா ரேங்க் புஷ் தான் எங்களுக்கு டிசிப்ளின் ஆகுது. காலையில் 7 மணிக்கு வர வைக்கிது, எதை நோக்கி விளாடணும்னு வைக்கிது. இதெல்லாம் வந்து நல்லதாக இருக்குது. 2 ப்ரோ 26 அலைவு. சீரியஸ்.
எப்படி இந்த கல்லைக்கிட்டே வண்டிக்கு